Hey, அமுக்கு எது இப்ப அமுக்கு நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. எவ்வா டேய் இந்த இடத்துல ரெண்டு பலூன் மாதிரி இருக்கு. என்னது பலூன் பலூன் பலூன்? ஏய் என்ன நீங்க பாருங்க நான் பண்ணுங்க அமுக்கு எதோ அமுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பியூரா பிசி பில்டுக்கான வீடியோ. இது வந்து கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்ஷன் ஃபீல்டில் இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு பிசி பில்ட் பண்ணி கேட்டிருந்தாரு. அதனால நம்ம வந்து அவருக்கு ஒரு டீட்டெயிலான ஸ்பெக்கோட ப்ளஸ் நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டிக்கான பிசி நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கான்ஃபிகரேஷன் அவருக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அவரும் வந்து நமக்கு அப்ரூவல் கொடுத்ததுனால இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம அவருக்கு பில்ட் பண்ணி தர போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து AMDல 9000 சீரிஸ் AMD Ryzen 9 9900X உள்ள ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடா நம்ம ப்ரொடக்டிவிட்டிக்காக நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால இந்த ப்ராசஸர் நம்ம அவருக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராசஸர்ல சம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 12 கோர் அண்ட் 24 த்ரெட்ஸ் உள்ள ப்ராசஸர் அண்ட் 76 MB வந்து இதுல கேட்ச் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டிக்கும் சரி இல்ல ஒரு மல்டி டாஸ்கிங்கும் இந்த ப்ராசஸர் ஒரு நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸரா இருக்கும். இது வந்து எக்ஸ் சீரிஸ் ப்ராசஸர் அப்படின்றதுனால இதுக்கு நம்ம டெடிகேட்டடா வந்து கிராபிக்ஸ் கார்டு போடுற மாதிரி இருக்கும். பிளஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து 76 MB இதுல கேஷ் மெமரி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ப்ராசஸர் கொடுக்கும். பிளஸ் இது வந்து AM5 சாக்கெட் இருக்கு அண்ட் மெமரி சப்போர்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு DDR5 RAM வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மதர் போர்டு இதுக்கு என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Gigabyte பிராண்ட்ல B650 Aeros Elite AX மதர் போர்டு தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த மதர் போர்டுல நிறைய வந்து ஃபீச்சர்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்கு. என்னென்ன ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா, 4 RAM ஸ்லாட் இருக்கு. ஒவ்வொரு ஸ்லாட்டும் பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 128 GB வரையும் இதுல வந்து RAM சப்போர்ட் பண்ணும். பிளஸ் பாத்தீங்கன்னா நமக்கு லேண்ட் போர்ட் பாத்தீங்கன்னா 2.5 GB லேண்ட் ஸ்பீட் நமக்கு இதுல அவைலபிள் இருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா VRAM வந்து பாத்தீங்கன்னா 12+2+2 VRAMs இருக்கு. 6+6 ஸ்பேஸா வந்து நம்ம இதுல டிஜிட்டல் டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா Wi-Fi சப்போர்ட் வந்து நமக்கு Wi-Fi 6E இது சப்போர்ட் பண்ணுது. பிளஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபுல்லி வந்து கவர்ட் வந்து மாஃபெட் கொடுத்து பிளஸ் ஹீட் சிங்க் எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நம்ம பாத்தீங்கன்னா M.2 ஸ்லாட்டா இருந்தாலும் சரி, மற்றபடி சிப் செட் இது எல்லாத்துக்குமே தனித்தனியா நமக்கு வந்து இதுல ஹீட் சிங்க் இருக்கிறதுனால ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இதுல வராது. பிளஸ் பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நமக்கு வந்து நல்லாவே ஒரு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா, க்ரோசர் வெஞ்சன்ஸ்ல ஒரு 16+16 காம்போ பேக் உள்ள RAM இது பாத்தீங்கன்னா நமக்கு 7200 MHz பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் நமக்கு இதுல. பிளஸ் பாத்தீங்கன்னா இதுல CL34 இருக்கு. பிளஸ் இன்னும் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம ஓவர் கிளாக்கிங் எல்லாம் பண்றோம்னா XMB ப்ரொஃபைல் வந்து இந்த RAM வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். இது வந்து ஏன் நம்ம இந்த RAM சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் பாத்தீங்கன்னா, இந்த RAM பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி நமக்கு வாரண்டி சப்போர்ட்ல இருந்து எல்லாமே வந்து கம்பெனி சைட்ல இருந்து நல்லா இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த RAM வந்து கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம வந்து கிராபிக்ஸ் கார்டு பத்தி பார்க்க போறோம். இந்த கிராபிக்ஸ் கார்டு பாத்தீங்கன்னா சஃபயர் பிராண்ட்ல AMD சிப்செட் உள்ள AMD RX 7600 கிராபிக்ஸ் கார்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 GB வேரியன்ட் உள்ள கிராபிக்ஸ் கார்டு. இந்த கிராபிக்ஸ் கார்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஓவர் கிளாக்கிங் சப்போர்ட் நமக்கு இருக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு 32 MB கேஷ் மெமரி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சரி மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது சரி நமக்கு வந்து லேக் எதுவும் இருக்காது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரே ட்ரேசிங் அண்ட் ஆன்டி லாக் டெக்னாலஜி எல்லாமே இருக்கு, நாய்ஸ் சப்ரஷன் எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த கிராபிக்ஸ் கார்டால ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த கிராபிக்ஸ் கார்டு வந்து பாத்தீங்கன்னா NVIDIA சிப்செட் கூட 4060 கூட நம்ம வந்து ஒரு கம்பேர் பண்ணலாம். பட் வந்து கஸ்டமருக்கு ஏன் நம்ம இந்த கிராபிக்ஸ் கார்டு சஜஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஃபியூச்சர்ல வந்து மேக்கின்டோஷ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்காரு. ஸோ அப்போ வந்து நமக்கு AMD தான் வந்து அதை சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால நம்ம அந்த கிராபிக்ஸ் கார்டு அவருக்கு கொடுத்துருக்கோம். பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த கிராபிக்ஸ் கார்டு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இதுல வந்து மினிமம் நமக்கு வந்து சிஸ்டம் மெமரி அதாவது RAM வந்து பாத்தீங்கன்னா 8 GB இருக்கணும். ரெக்கமெண்டட் RAM வந்து பாத்தீங்கன்னா 16 GB வரையும் போகலாம். பட் வந்து ஆல்ரெடி நம்ம இந்த PC பில்டுக்கு வந்து 32 GB வந்து RAM கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து அந்த RAM பாத்தீங்கன்னா மோர் தென் எனஃபா இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் நம்ம என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பத்தி பார்த்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த PCக்கு வந்து நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். என்ன ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 TB Gen 4 SSD WD பிராண்ட்ல பாத்தீங்கன்னா SN580X உள்ள SSD நம்ம வந்து அவருக்கு பூட்டிங்க்கு பிளஸ் வந்து அவரோட அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்றதுக்காக இந்த SSD நம்ம வந்து அவருக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7300 MBPS ஸ்பீட் இருக்கிறதுனால இது வந்து ஒரு நல்லாவே வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து இந்த SSD நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ அடுத்து அவரோட ஸ்டோரேஜ்க்கு பாத்தீங்கன்னா அதே WD ப்ளூல பாத்தீங்கன்னா SN580 அப்படின்ற மாடல் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 2 TB வேரியன்ட் உள்ள SSD.
பிளஸ் பாத்தீங்கன்னா இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 4150 mbps வந்து ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இருக்கு. ஸோ வந்து நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இந்த ரெண்டு NVMe SSDக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக நம்ம பிளாக் வேரியண்ட்டும், பிளஸ் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் ஃபைல் சேவிங்காக நம்ம ப்ளூ வேரியண்ட்டும் நம்ம வந்து கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா SMBS பத்தி பார்ப்போம். இந்த பிசி பில்டுக்கு நம்ம என்ன SMBS யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து க்ளோசர் பிராண்ட்ல RM750 வாட்ஸ் உள்ள SMBS. பிளஸ் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லி மாடுலர் அண்ட் கோல்ட் எடிஷன் SMBS நம்ம இந்த பிசி பில்டுக்காக யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம கூலர் பத்தி பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம என்ன கூலர் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூலர் மாஸ்டர் பிராண்ட்ல இது வந்து ML240 மாஸ்டர் லிக்விட் எடிஷன் கூலர். இது வந்து பாத்தீங்கன்னா 3rd ஜெனரேஷன் டுவல் சேம்பர் பம்ப் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து நல்லாவே வந்து ஹீட்டை வந்து நமக்கு கம்மி பண்ணி கொடுத்துரும். பிளஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லிக்விட் கூலர். இது வந்து ஒயிட் எடிஷன் லிக்விட் கூலர்ன்றதுனால உள்ள வந்து நமக்கு RGB சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ அதனால வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சரி, நம்ம வந்து ஒரு விஷுவலா பார்க்கும் போதும் வந்து நமக்கு ஒரு நல்ல லுக் இந்த கூலர் கொடுக்கும். அடுத்து நம்ம தெர்மல் பேஸ்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த பிசி பில்டுக்கு நம்ம என்ன தெர்மல் ப்ராடக்ட் யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, தெர்மல் கிரீஸ்ன்ற பிராண்ட்ல ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் தெர்மல் கிரீஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். இந்த தெர்மல் கிரீஸ் வந்து நம்ம பிசி பில்ட் பண்ற எல்லா கஸ்டமருக்குமே நம்ம இதை தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் அதை நம்ம சஜஸ்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சரி, பிளஸ் பாத்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் நல்லாவே இந்த தெர்மல் கிரீசி பிராண்ட் நமக்கு கம்மி பண்ணுது. ஸோ அதனால நம்ம இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம கேபின் பத்தி பார்க்க போறோம். இந்த பிசி பில்டுக்கு நம்ம என்ன கேபின் யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, க்ரூசர் பிராண்ட்ல 3000D ஏர்ஃப்ளோன்ற கேபின். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேபினெட் வந்து ATX அண்ட் மைக்ரோ ATX மதர் போர்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். பிளஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து 360mm வந்து நமக்கு ரேடியேட்டர் சப்போர்ட்டுமே இதுல அவைலபிள் இருக்கு. இந்த கேபின் வந்து ஏர்ஃப்ளோ கேபின் ஏன் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஏர்ஃப்ளோ வந்து நமக்கு இந்த கேபின்குள்ள இருக்கும். பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த கேபின் மூலியமாவும் நமக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் கம்மியாகும். இப்போ நம்ம இந்த பிசி பில்டுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்றோம் அதோட டீடைல்ஸ் ஸ்பெக் பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம இதோட அன்பாக்சிங் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசி பில்ட பார்த்துக்கலாம்.
ஏய் அமுக்கு இப்ப அமுக்கு நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. எவ்வா டேய் இந்த இடத்துல என்னடா ரெண்டு பலூன் மாதிரி இருக்கு. ஏய் என்ன நீங்க பாருங்க நான் பண்ணுங்க. அமுக்கு எதை அமுக்கு என்னடா ஏய் அமுக்கு என்னடா இது என்ன பாக்க யோசிக்கிறேன்.